ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூட உங்களை அவரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட எபிரேயர் 2 அதிகாரம் 18 கூட வாசித்து தியானிக்கலாம். ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தின் கடைசி பகுதியில் கூட சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். மெய்யாகவே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் சோதனைகள், எல்லா மனிதருக்கும் சோதனைகள் உலகத்தில் வருகிறது. ஆனால் அந்த சோதனையிலிருந்து ஒரு மனிதனை விடுதலையாக்க எந்த மனிதனாலும் கூடாது. ஆனால் நம்முடைய இயேசு கிறிஸ்து நமக்கு சோதனையிலிருந்து விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். அதை தான் வேதவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று மனிதர்கள் சோதனைப்படும்போது உதவிக்காக மனிதரிடம் எதிர்பார்ப்பார்கள். அந்த நேரத்தில் அவர்களால் செய்ய இயலாது. ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்காக விடுதலை தருகிறேன் என்று சொல்லியிருக்க. ஏன் என்றால் இயேசு நமக்காக சிலுவையில் பாடுபட்டதினால். அது மாத்திரமல்ல, அவரும் அவருடைய வாழ்க்கையில் சோதிக்கப்பட்டிருக்கிறார். இப்படி சோதிக்கப்படுகிற நமக்கு தேவன் விடுதலை கொடுக்கிறார் என்றால் அவர் சிலுவையின் பாடுகளை ஏற்றுக்கொண்டதினால் தான். ஏனென்றால் அவர் நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய சோதனைகளுக்காக, நம்முடைய வியாதிகளுக்காக, எல்லாவற்றிற்காகவும் ஒரு மனிதனை நேசித்து நமக்காக அவர் ஜீவனை சிலுவையில் விட்டார். அநேக பாடுகளை பட்டார். அந்த பாடுகள் பட்டதினால நமக்கு என்று நாம் சோதிக்கப்படுகிற நேரத்தில் அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் நம்முடைய தேவனாக இருப்பதினால நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய வேதனைகள், நம்முடைய கண்ணீர்கள், நம்முடைய சோதனைகள் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை தருவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அவர் நம்மை அதிகமாக நேசிக்கிறார். நம்முடைய சோதனைகளிலிருந்து நாம் விடுதலை ஆக வேண்டும் என்று நினைக்கிற ஒருவர் உண்டென்றால் அவர் இயேசு கிறிஸ்து தான். அந்த இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லா சோதனைகளையும் நீக்கி நாம் எப்படிப்பட்ட சோதனையின் மத்தியில் இருந்தாலும் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். யோபுடைய வாழ்க்கையில் நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் அவருடைய வாழ்க்கையிலும் சோதனை வந்தது. அந்த சோதனையின் மத்தியில் அவருக்கு உதவி செய்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அநேக சோதனைகள் சத்துரு அவருடைய வாழ்க்கையில் சோதனையை கொண்டு வந்தார். அந்த சோதனையின் மத்தியில் அவர் மிகவும் சோதனைப்படுகிற நேரத்தில் அவருக்கு உதவி செய்து அவருடைய சோதனைகளை மாற்றி இரட்டிப்பான ஆசீர்வாதங்கள் அவருடைய வாழ்க்கையில் தந்தார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வருகிற சோதனைகள் எல்லாவற்றிலிருந்து நம்மளை விடுதலையாக்க நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். நமக்காக தான் அவர் கல்வாரி சிலுவையில் பல பாடுகளை நமக்காக ஏற்றுக்கொண்டு நம்முடைய எல்லா சோதனைகளை நீக்குவதற்காக, நம்முடைய வியாதிகளை நீக்குவதற்காக, நம்முடைய நோய்களை நீக்குவதற்காக அவர் பாடுபட்டார். அதை தான் இந்த வேதவசனத்தை சொல்லியிருக்கிறது. ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பாடுபட்டதினால்தான் நம்முடைய சோதனைகளிலிருந்து நமக்கு விடுதலை தருவதற்காக அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஒருவேளை இந்த புதிய நாளில் கூட அநேக சோதனைகளை நினைத்து, வேதனைகளை நினைத்து, வியாதிகளை நினைத்து, வருத்தங்களை நினைத்து நீங்கள் கஷ்டத்தோடு வேதனை உதவி செய்ய யாருமில்லை என்று வேதனையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அவர் சொல்லியிருக்கிற வார்த்தை நாம் விசுவாசிக்க வேண்டும். அவர் நமக்காக பாடுபட்டார். எந்த மனிதனும் ஒரு மனிதனுக்காக பாடுபட இயலாது. ஆனால் நம்முடைய தேவன் மனிதர்களுக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டதினால்தான் அவர் சொல்லுகிற வார்த்தை சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிற இந்த வார்த்தை நாம் விசுவாசிக்க வேண்டும். அவர் எனக்காக பாடுபட்டார். அவர் சோதனையிலிருந்து விடுதலையும் பெற்றார். ஏனென்றால் கல்வாரி சிலுவையில் அவர் பாடுபட்டு அவரை அடித்து துன்பப்படுத்தி அவர் மரித்து விட்டார். ஆனால் மரித்து 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார். அவர் சோதனைகளை ஜெயித்தார், பாடுகளை ஜெயித்தார். எல்லாவற்றையும்
எல்லாவற்றையும் அவருடைய வாழ்க்கையில் ஜெயித்ததினால சோதிக்கப்படுகிற நமக்கு தேவன் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அதை நாம் விசுவாசிக்கும் போது தான் நம்முடைய சோதனைகளிலிருந்து நாம் விடுதலை பெற முடியும். அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சோதனைகள் இருந்தாலும் உதவி செய்ய ஒருவர் இருக்கிறார் என்று விசுவாசியுங்கள். அவர் உங்களுக்காக பாடுபட்டார் என்று விசுவாசியுங்கள். மெய்யாகவே உங்கள் சோதனையிலிருந்து தேவன் உங்களை விடுதலை கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். கண்களை முடிச்சு வைக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிற இந்த வார்த்தையின் பிரகாரம் நீர் ஆண்டவரை சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினால எங்களுடைய சோதனைகள் எல்லாவற்றிலும் எங்களுக்கு உதவி செய்ய நீர் வல்லவராக இருக்கிறபடினால நன்றி செலுத்துகிறோம். அப்படியா யாருடைய வாழ்க்கையில் சோதனைகள் இருந்தாலும் எல்லாருடைய வாழ்க்கையில் இருந்த அந்த சோதனைகளில் நீர் உதவி செய்ய வல்லவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் உதவி செய்ய வல்லவர். நீர் அப்படியாய் உதவி செய்து நீர் ஆண்டவரே உங்கள் சோதனையிலிருந்து விடுதலை கொடுக்க முடியாது நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமேன்.